ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேகே ஹீலிங் ஜோன். நான் உங்கள் ஜோதி. இந்த சுதந்திர நன்னாளில் நம்ம சுதந்திரம் அடைந்ததை நினச்சி நல்லா சந்தோஷப்பட்டு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து இருக்கோம். இந்த நேரத்தில் என் மனசில் ஒரு டவுன்லோட் கிடைச்சிது. நம்ம ஆன்மா உண்மையாலுமே சுதந்திரம் அடைஞ்சிருக்கா, நம்ம ஆன்மா எந்த இடத்துல அடிமைப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு டவுன்லோட் மெசேஜாக எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதை பார்க்கக்கூடிய கலெக்டிவ்ஸுக்கு அவங்க ஆன்மா எந்த இடத்துல ட்ராப் ஆகியிருக்கு, எப்படி அதற்கான ஃப்ரீடம் எதுலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் ரீடிங்காக இதை நான் வந்து கேட்ச் பண்ணுறேன். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 3 பட்டர்ஃப்ளைஸ் தெரியும், ரெட், க்ரீன் அண்ட் பர்பிள். உங்கள் மனசுக்கு எந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப ஈர்க்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கான ரீடிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஷஃபிள் பண்ணிட்டேன், ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். ஸோ டீப் பிரெத் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெட் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். திஸ் இஸ் ஃபார் க்ரீன் பட்டர்ஃப்ளை அண்ட் திஸ் இஸ் ஃபார் பர்பிள் பட்டர்ஃப்ளை. ஃபர்ஸ்ட் ரெட் பட்டர்ஃப்ளைக்கான ரீடிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், டெத் கார்டு வந்திருக்கு, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதே மாதிரி சேலஞ்சஸ், வாட் சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அதாவது ரெட் பட்டர்ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன டவுன்லோட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கும்போது குவீன் அப்படின்னாலே ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமை திறன். ஸோ உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் இந்த கெரியராக இருக்கலாம், ஒரு அத்தாரிட்டியாக இருக்கலாம், ஒரு பொசிஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து நிறையா சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, உங்களை யாரோ ஒருத்தவங்க கட்டுப்படுத்துகிறாங்க இல்லையா, இமோஷனலாகவும் ஃபினான்ஷியலாகவும் கட்டுப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். அட் த சேம் டைம் இன்னும் ஒரு 3 கார்ட்ஸ் எனக்கு டவுன்லோட் ஆகுது. எஸ், நீங்கள் வந்து நிறையா துரோகங்களை சந்திச்சிருக்கிறீங்க, உங்களை வந்து நிறையா பேர் ஏமாற்றிட்டாங்க, ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் இமோஷனலாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல ரெட் பட்டர்ஃப்ளை பார்க்குறவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆர் இமோஷனல், இந்த இடத்துல நீங்கள் வந்து சில துரோகங்களை சந்திச்சிட்டீங்க, ஏமாற்றப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். ஆனாலும் கவலைப்படாதீங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு அடுத்த ஒரு கோப்பையை நீட்டிக்கொண்டு தயாராக இருக்கிறது. அதை மேனிஃபெஸ்ட் பண்ண நீங்கள் வந்து அந்த ஊன்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஹீல் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ஹீல் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆன்மா வந்து இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். எப்போவுமே நம்ம ஒரு ட்ராப்பில் இருக்கிறத விட வெளியில் சுதந்திரமான ஒரு சுவாசத்தை அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து உங்கள் டஃப் ஃபேஸ் வந்து எண்ட் ஆகுது. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெடியாக. ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து ஹீல் பண்ணுங்கள், செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கோங்க, இல்லை ஹீலிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் எடுக்கணும்னாக்கா ஐ கேன் ஆல்சோ ப்ரொவைட் ஹீலிங் வேணும் அப்படின்னாக்கா யூ கேன் கான்டாக்ட் மீ இந்த வாட்ஸ்அப் நம்பர். ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிங்க. இன்னமும் வருந்திக்கிட்டே இருக்காதீங்க, ஓகேங்களா? பார்த்தீங்களா, தியாகம், அதிகமாக தியாகம் பண்ணியிருக்கிறீங்க. ரெட் பட்டர்ஃப்ளைஸ் சூஸ் பண்ண பர்சன்ஸ் எல்லாருமே செல்ஃப் சாக்ரிஃபைஸ், உங்களை இழந்து நீங்கள் தியாகம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையே நீங்கள் உணராமல் இருக்கீங்க. யாருக்காகவோ எதுக்காகவோ என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபேமிலியாக இருக்கலாம், நம்ம பாஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க. பட் உங்களுடைய ஆன்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திங்க் ஆஃப் இட். நம்மளுடைய ஆன்மாவுக்கு, நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சிக்கு, இந்த பிறவி எடுத்ததே நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சிக்காக தான். ஸோ அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்குறீங்க? வேர்ட் கார்ட் அண்ட் ஹஸ்பண்ட் கார்ட். ஸோ இப்போ உங்களுக்கு புத்தருக்கு கிடைச்ச ஞானம் மாதிரி இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் கோஇன்சிடென்ஸாக உங்கள்கிட்ட வரல, ஓகேவா? ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணி ரெட் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ண ஒரு பர்சனுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு பணமும் உறவும் கூடி வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முன்னோர்கள் ஆசீர்வாதமும் அதிகமாக இருக்குது. வரக்கூடிய இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு ஆவணி மாசப்பிறப்பு இருக்குது. அதுவும் பித்ருக்கள் தினம், விஷ்ணுபதி புண்ணியகாலம் கூட அன்னைக்கு வந்து நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் 27 சுற்று, அது விஷ்ணுபதி புண்ணியகாலம் தனி ரீடிங் போட முடிஞ்சால் நான் நாளைக்கு போடுறேன். ஸோ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் 27 சுற்றி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பண தேவையாக இருக்கட்டும், இல்லை இந்த இமோஷனல் இம்பேலன்ஸாக இருக்கட்டும், உறவுகளுக்குள்ள இணக்கமற்ற நிலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் டவுன் ஆகும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு கார்டு எடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு டவுன்லோட் கிடைக்குது. எஸ், பார்த்தீங்களா, த மெஜிஷியன். உங்களுக்குள்ளேயே எல்லா ஆற்றலும் இருக்குது. க்ரீன் பட்டர்ஃப்ளைஸ் சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ், ப்ளீஸ் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள தேவையான அனைத்து ஆற்றல்களும் இருக்குது. உங்கள் உறவுகளாக இருக்கட்டும், எல்லாருமே உங்கள்கிட்ட இணக்கமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட இல்லைங்கிற மனநிலையில் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அங்கேயும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஆப்டிமிஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். பெசிமிஸ்ட் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வாங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம வயலட் கலர் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கு என்ன ரீடிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அந்த கார்ட்ஸ் தான் உங்களுக்கான கார்ட்ஸ். அதோட கிளாரிட்டி கார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். பர்பிள் கலர், வயலட் கலர் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸுக்கு என்ன ரீடிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கப். ஏஸ் அப்படின்னாலே நியூ பிகினிங். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாலே நீங்கள் ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறீங்க. அது உறவாக இருக்கலாம், இல்லை ஒரு பணமாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், கெரியராக இருக்கலாம், லைஃப் பர்பஸாக கூட இருக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் கார்டு பார்த்தாலே எனக்கு வந்து மேக்ஸிமம் நான் ஹேண்டில் பண்ண வரைக்கும் லைஃப் பர்பஸுக்கு அது ரொம்ப இதாகும். அதே மாதிரி பர்பிள் கலர் அப்படிங்கிறதே ஒரு ஸ்பிரிச்சுவல், உங்களுக்கு ஒரு வேளை ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரப்போகுதோ அந்த மாதிரியாக கூட நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகுது. மேபி உங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியான ஒரு முன்னேற்றம், அதற்கான ஒரு நியூ பிகினிங்காக கூட இருக்கலாம். இதை பார்க்கக்கூடிய கலெக்டிவ்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையணும், மோட்ச பாதையை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கும் அதே தான். உங்களுக்கான ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது. பணம் சார்ந்தும் நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்களோங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் கார்ட்ஸில். ஓகேவா? பணமும் தேடுறீங்க, அதாவது என்ன சொல்கிறது, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பும் வேணும் எனக்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் வேணும், அந்த மாதிரி ரெண்டுமே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். தட் இஸ் வெரி குட். மோட்சம் அப்படிங்கிறதே என்ன, இகத்துலேயும் சரி பரத்துலேயும் சரி நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கேயும் நல்லிஃபை பண்ணியிருந்தால் தான் அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்த பேக்லாக்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல செலவழிச்சிட்டீங்க. ஜீரோவோட இருக்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம வந்து மோட்சத்தில் வந்து மோட்சத்தை அடைய முடியும் ஆன்மீகத்தில். ஸோ கரெக்ட் தான். நீங்கள் இல்லை இங்கே இக உலகத்துலேயும் சரி பர உலகத்துலேயும் சரி சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி ஃபேமிலி. நம்ம சோல் லைஃப்லேயும் ஒரு ஹாப்பியாக இருக்கணும், இங்கே மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லேயும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிற மாதிரி தான் எனக்கு கார்ட்ஸ் டவுன்லோட் ஆகுது. வெரி நைஸ். உங்களுக்கான காலம் இது, மோட்சத்திற்கான காலம். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மோட்ச பாதையை அடைவீங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் தான். இதில் வந்து உங்களுக்கு பர்சனலான ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்னோட கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.